ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான ராகி பூரி தான் செய்ய போகிறோம். ராகி மாவை முளைக்கட்டி அதை நல்லா வெயிலில் காய வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன். அந்த மாவில் தான் நான் பூரி செய்ய போகிறேன். 1.25 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு நம்ம ராகி மாவு எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டை நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கணும். 1.25 கப் ராகி மாவு, 1.25 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவா சேர்த்துக்கலாம். ரவா சேர்த்துக்கும்போது நம்மளுக்கு மொறுமொறுன்னு இருக்கும் பூரி. அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீனி, இதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்லாம் நல்லா கையால் கலந்துக்கலாம். இந்த ஜீனி சேர்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்கும். அதுக்காக தான் இது எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக இல்லை, ரொம்ப கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து பிசையும் போது நம்மளுக்கு பூரியில் ஓட்டை விழாமல் இருக்கும். நம்ம தேய்ச்சிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது நம்மளுக்கு ஓட்டை விழாமல் இருக்கும் எண்ணெய் சேர்த்து நம்ம பிசையும் போது. இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா டைட்டான மாவாக பிசைஞ்சிக்கலாம். லூஸான மாவை பிசையக்கூடாது, நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கலாம். நம்ம ராகி மாவில் வெந்நீர் ஊற்றி பிசைஞ்சோ இல்லை என்ன செஞ்சாலுமே அது அந்தளவுக்கு நம்மளுக்கு சப்பாத்தியோ பூரியோ அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்காது. நம்மளுக்கு கோதுமை மாவு சேர்த்து செய்யும்போது விரிக்கவும் ஈஸியாக வரும். நம்மளுக்கு அந்த டெக்ஸ்சர் வந்து நம்ம ஒரு பூரிக்கு என்ன இருக்கணுமோ அந்த அந்த சாஃப்ட்னஸுக்கு அதை விரிக்க வர்றதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு வந்து இந்த கோதுமை மாவு சேர்க்கும்போது அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு ராகி சேர்க்கும்போது ஹெல்த்தியாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து நம்மளுக்கு ஒழுங்காக விரிக்கவும் வரணும். அதே சமயத்தில் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கணும் இல்லையா? அதுக்காக நம்ம இந்த மாதிரி மெத்தடில் பிசைஞ்சோம்னா நல்லாவே டேஸ்டியாகவும் நல்லா சூப்பராகவும் இருக்கும். நல்லா மாவை டைட்டாக பிசைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் போல் நல்லாவே அது மூடி இருக்கட்டும். பார்த்திங்கனாலே தெரியும் நான் அமுக்கி காமிக்கும்போது எந்தளவுக்கு அது டைட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு டைட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பூரி, நல்லா பொஃப்னு உப்பி வரும். நம்மளுக்கு இப்போது இந்த மாவு வந்து டைட்டாக பிசைஞ்சோம், ஆனால் அது நம்ம விரிக்கும் போது அப்படியே லேசாக அப்படியே அழகாக விரிக்க வருது. நான் கொஞ்சமாக அதை கோதுமை மாவில் டஸ்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே விரிக்க போகிறேன். ரொம்ப நைஸாக விரிச்சிடக்கூடாது, பூரிக்கு கொஞ்சம் மொத்தமாக விரிக்கணும். அப்போ தான் அது நல்லா உப்பி வரும். மொத்தமாக இருந்தால் அடியில் உள்ள லேயர் வந்து நம்மளுக்கு சாஃப்டாக இல்லாமல் அழுத்தமாக இருக்குமோன்னு நினைக்க வேண்டாம். நல்லா சாஃப்டாகவே இருக்கும். நம்ம தயிர்லாம் சேர்த்துருக்கிறதுனால சாஃப்டாகவே இருக்கும். நம்மளுக்கு இந்த முளைக்கட்டி நம்ம செய்கிறதுனால இந்த ராகியில் உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாருங்கள் கொஞ்சம் எந்தளவுக்கு மொத்தத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு நம்ம அப்படியே பொரித்து எடுத்துட வேண்டியதுதான். குழந்தைங்களுக்கு வேறு ஏதாவது கஞ்சி இதெல்லாம் செஞ்சு கொடுத்து சாப்பிடல அப்படின்னா இந்தமாரி பூரினா குழந்தைங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க இல்லையா? இதுமாரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா பிரியமாக சாப்பிடுவாங்க. அதுமாதிரி எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பூரி போடணும். போட்டுட்டு எண்ணெய் அப்படியே மொண்டு ஊற்ற வேண்டியதான், நல்லா உப்பி வர வரைக்கும். அதுமாரி போட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெளியில் எடுத்துடலாம். நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியானதும் கூட. வித்தியாசமாக தெரியாது, ரொம்ப டேஸ்ட்லலாம் பயங்கர வித்தியாசம்லாம் தெரியாது. சாப்பிட்ருவாங்க செஞ்சு கொடுத்தா, ஹெல்த்தியாக இருக்கும். இதுக்கு எந்த சைட் டிஷ் வேணாலுமே நல்லா சூப்பராக இருக்கும். நார்மலாக நம்ம பூரிக்கு சப்பாத்திக்கெலாம் என்ன சைட் டிஷ் செய்வோமோ அது மாதிரி செஞ்சாலே இதுக்கும் அட்டகாசமாக சூப்பராக இருக்கும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நம்மளுக்கு தயிர்லாம் சேர்த்துருக்கிறதுனால சாஃப்ட்னஸாகவும் இருக்கும் நம்ம பிச்சத்துக்கப்புறம். பாருங்கள் எல்லோரும் பூரியும் நல்லா சூப்பராக உப்பி வந்திருக்கு. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நான் இன்றைக்கி சன்னா மசாலா தான் செஞ்சேன் இந்த பூரிக்கு. நல்லா அட்டகாசமான காம்பினேஷனாக இருந்துச்சு. நீங்களும் ராகியில் பூரி சப்பாத்தி இதெல்லாம் செய்யணுன்னா இந்த மெத்தடில் செய்யுங்க, சூப்பராக வரும்.